வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். தவேகாவின் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று விஜய் வெளியிட்டார். சென்னை வடமேற்கு மாவட்டம் கழக செயலாளராக MTCN தனிகா நியமனம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை கடந்த ஆண்டு தொடங்கினார். இதையடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடந்தது. இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர். மாநாட்டில் விஜயின் பேச்சு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைவை ஏற்படுத்தியது. மாநாட்டை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றி கழகம் தயாராகி வருகிறது. இதற்காக நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான வேலைகள் தவேகாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தில் 120 மாவட்ட செயலாளர்களை அறிவித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருந்தார். நிர்வாக வசதிக்காக தவேகா 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர், இணை செயலாளர், பொருளாளர் என 15 பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தவேகாவின் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் 2 கட்டங்களாக வெளியிடப்பட்டது. இந்நிலையில் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை தவேகா தலைவர் விஜய் இன்று வெளியிட்டார். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கிழக்கு சேலம், கோவை, வடசென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டனர். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் சென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயலாளராக MTCN தனிகாவை தவேகா தலைவர் விஜய் இன்று அறிவித்தார். சென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்ற MTCN தனிகா பெரம்பூர் அகரம் சந்திப்பில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவருக்கு ஆள் உயர மாலை, மலர், கிரீடம் அணிவித்து மேலதாளத்துடன் ஊர்வலமாக அவருடைய அலுவலகத்திற்கு அவருடைய கட்சியினர் அழைத்து சென்றனர். இதில் அவருக்கு தவேகா நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். Pang.